ஃப்ரெண்ட்ஸு நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதமாக பார்த்திங்கன்னா நான் வந்து பில்டிங் ஒர்க் போயிட்டுருந்தேன். ஆனால் இப்போ எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து கொத்தனார், மேஸ்திரி இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு தகுந்த ஊதியத்தை வந்து ஒரு சில பேர் மட்டும்தான் நம்மளுக்கான ஊதியத்தை வந்து கரெக்டாக கொடுப்பாங்க. வேலையும் அந்தமாரி கரெக்டாக இருக்கும். இன்ன டயத்தில் ஆரம்பித்து இன்ன டயத்தில் முடிக்கணும்னு ஒரு ஷெட்யூலில் இருப்பாங்க. அதேமாரி முடிச்சு கொடுத்தோம். எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஹவர்ஸ் அதிகமாகுது அப்படின்னா நம்மளுக்கு அதுக்குண்டான சம்பளமும் ஒரு சில மேசன்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு சில மேசன்ஸ் வந்து இந்த டயத்துக்கு வரணும், இந்த டயத்துக்கு போகணுன்னு அவங்க ஒரு டைம் வச்சுருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு உண்டான சம்பளம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஏன் அப்படி கிடைக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தனார் வாங்குறப்ப வந்து இன்ன சம்பளம், ஆளுக்கு இன்ன சம்பளம், கொத்தனாருக்கு இன்ன சம்பளம்னு வந்து சொல்லிவிடுவாங்க. ஆனால் சொன்னது வந்து நம்மளுக்கு வந்து அந்த காசு வருமானு பார்த்திங்கன்னா, அந்த காசை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அழைச்சிட்டு போகிற ஆளுங்கிறவங்க எடுத்துப்பாங்க. நம்மக்கிட்ட அதாவது முழு வேலையும் வந்து வாங்குவாங்களே தவிர அதுக்குண்டான ஊதியங்கிறது எங்கேயுமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா புரிஞ்சுங்க. வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஊதிய உயர்வு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நம்பிக்கையான ஆளாக இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் அதிலே தான் நீங்கள் வந்து ஓடுற மாரி இருக்கும். அதனால் ஒரு வேலையை பார்க்குறீங்க அப்படின்னா வேலையை கற்றுக்கிட்டு என்னென்ன அதில் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு அதை அப்படியே தேவை உள்ள விஷயத்த மட்டும் எடுத்து தேவையில்லாத இதை வந்து தூக்கி எறிஞ்சிருங்க. கற்றுக்கிட்ட பிறகு இருக்கிற காசை வச்சு என்ன உங்களுக்கு வந்து தொழில் வருது, நம்மளா ஓனாக வந்து சுயமாக தொழில் பண்ணணும் அப்படின்னு என்ன தொழில் வந்து உங்களுக்கு ஏற்ற தொழில் வருதோ அதை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் வந்து சிரமமாக தான் இருக்கும். வியாபாரம் சரியாக நடக்காது. இந்தமாரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதெல்லாம் நீங்கள் எதுவுமே வந்து மைண்டில் எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன வந்து ஒரு தடைகள் மாரி. அந்த தடைகளை வந்து நம்ம தான் உடச்சி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து சரித்திரத்தில் நம்ம பேர் வந்து இடம் பிடிக்கலாம். சரிங்களா? அதனால் வந்து நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்குமே தவிர இன்னொருத்தவங்க வந்து நம்மளுக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து தொழிலை வந்து கற்றுக்குங்க. அதான் வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் சோறு போடும். அதுமாரி வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க அவன்கிட்ட நீங்கள் ஃபுல்லாகவே கை கட்டி தான் நிற்கிற மாரி இருக்கும். அவன் எப்போ வந்து போன்னு சொல்கிறானோ அப்போ தான் போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ்.